இன்றைக்காக நாம் தியானிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாகம் அது மார்க்கு எழுதின நற்செய்தி நூல் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 20 30 வரை வாசிக்க கேட்போம். வாசிக்கிற கவனிங்க. பின்பு வீட்டுக்கு போனார்கள். அங்கே அவர்கள் சாப்பிடுவதற்கு சமையலும் இல்லாதபடிக்கு அநேக ஜனங்கள் மறுபடியும் கூடி வந்தார்கள். அவருடைய இனத்தார் இதை கேட்டபோது அவர் மதிமயங்கி இருக்கிறார் என்று சொல்லி அவரை பிடித்து கொள்ளும்படி வந்தார்கள். எருசலேமில் வந்த வேதபாரகர், இவன் பெயல்செபூலை கொண்டிருக்கிறான், பிசாசுகளின் தலைவனாலே பிசாசுகளை துரத்துகிறான் என்றார்கள். அவர்களை அவர் அழைத்து ஓமைகளாய் அவர்களுக்கு சொன்னதாவது, சாத்தானை சாத்தான் துரத்துவது எப்படி? ஒரு ராஜ்யம் தனக்குத்தானே விரோதமாக பிரிந்திருந்தால் அந்த ராஜ்யம் நிலை நிற்க மாட்டாதே. ஒரு வீடு தனக்குத்தானே விரோதமாக பிரிந்திருந்தால் அந்த வீடு நிலை நிற்க மாட்டாதே. சாத்தான் தனக்குத்தானே விரோதமாக எழும்பி பிரிந்திருந்தால் அவன் நிலை நிற்க மாட்டான், அழிந்து போவானே. பலவானை முந்தி கட்டினாலோடைய ஒருவனும் பலவானுடைய வீட்டுக்குள் புகுந்து அவன் உடைமைகளை கொள்ளையிட முடியாது. கட்டினானேயாகில் அவன் வீட்டை கொள்ளையிடுவான். மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மனுஷர் செய்யும் எல்லா பாவங்களும் அவர்கள் தூஷிக்கும் எல்லா தோஷணங்களும் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். ஒருவன் பரிசுத்தாவிக்கு விரோதமாய் தோஷணம் சொல்வானாகில் அவன் என்றென்றைக்கும் மன்னிக்கப்படாமல் நித்திய ஆக்கினைக்குள்ளாக இருப்பான் என்றார் என்பதுவே. கர்த்தருக்குள் பிரியமான உடன் விசுவாசிகளே, இந்த இடத்திலே ஆண்டவர் ஊழியத்தை துவங்கி அதை செய்து கொண்டிருக்கும் போது தன்னுடைய வீட்டிற்கு அவர் போகிறதாக எழுதப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அதற்கு பின்பாக வரக்கூடிய பகுதி, அவருடைய தாயாரும் அவருடைய சகோதரரும் அவரை தேடி வருகிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் வீட்டுக்கு போகிற போது அங்கே வாசித்து பாருங்க, அவர் சாப்பிடுவதற்கும் சமயம் இல்லாமல் அநேக ஜனங்கள் மறுபடியும் கூடி வந்தார்கள். ஏதோ உடனடியாக அவரை பார்ப்பதற்காக வரல, அவர் அங்கே வந்திருக்கிறான் கேள்விப்பட்டு ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் அவரை பார்க்கும்படியாக கூடி வருகிறார்கள். அப்போ ஆண்டவரை தேடுகிற ஜனம் அவரை கண்டடைவார்கள். இங்க பார்த்தா அடுத்த ஒரு நிலையில என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய இனத்தார், அதாவது அவருடைய உறவினர்கள் அங்க இருக்கக்கூடியவங்க வராங்க. எப்பவுமே நமக்கு தெரியும், ஒரு குடும்பத்தார் உயர்கிற போது, செழிப்படைகிற போது குடும்பத்தார் உறவினர்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. கரெக்டா? இல்லை. ஒருவன் உயர்ந்த ஸ்தானத்தை அடைகிற போது அதை கண்டு குடும்பத்தார் மகிழ்ச்சி அடைவது இல்லை. அது ஆண்டவருடைய காலத்திலே இருக்கிறத நம்ம அங்கே பார்க்கலாம். ஆண்டவர் வல்லமையாய் ஊழியம் செய்கிறதை பார்த்த உடனே அவர் மதிமயங்கி இருக்கிறார் என்று சொல்றான். மதிமயங்கி இருக்கிறார், ரொம்ப அப்படியே என்ன சொல்கிறது, அற்புதங்கள் நடக்குது எல்லாம் வர, அதனால் அதில் அப்படியே அவர் என்ன திளைச்சி ரொம்ப ஹெட்வெயிட்ன்றாங்கல்ல, அதுதான் அந்த மாதிரி இருக்கிறாருன்னு அவங்க சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். அடுத்தது இன்னொரு கூட்டம் என்ன பண்ணுது, அவரை தேடிக்கொண்டு வந்துனே இருக்குது. பின்னால் எங்கேருந்து வந்தாங்களா அவங்க? யார் வந்தது? அடுத்த கூட்டம் வேத பாருங்க. படிக்கும் போது கவனிங்கன்னு முன்னாலே சொல்லியிருக்கிறேன்.
வேத பாரகர் வராங்க. எங்கேருந்து வராங்க? எருசலேம்லேருந்து வந்தாங்க. எருசலேமிலிருந்து ஏன் வந்தாங்க அப்படின்னா, அவரை பின்தொடர்ந்து அவர் ஏதாவது தவறுகளை செய்வாரா, பாவத்தில் அவரை ஏதாவது செய்து விடுவாரா, அவரை கையின் களவுமாக பிடிக்க வேண்டும் என்கிற அந்த நிலைமையில் அவர்கள் வருகிறதை பார்க்கலாம். வந்தவங்க சும்மா இல்லை, என்ன சொல்கிறாங்க, அங்கே இருக்க கூட்டத்தார் மத்தியில் அவர்கள் பேசுகிற காரியம் என்னன்னா, இவன் பெயல்செபூலை கொண்டிருக்கிறான், இவனுக்குள்ள பிசாசு இருக்கிறான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ள பிசாசு இருக்கிறான் என்று அங்கே சொல்லுகிறதை பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, பிசாசுகளின் தலைவனாலே பிசாசுகளை துரத்துகிறான். இவர் வருகிற போது என்னாவது, பிசாசுகள் என்னாவது ஓடுகிறது, அலறி தெரிந்து ஓடுகிறதை நாம் பார்க்கலாம். தேவகுமாரனே, உமக்கும் எனக்கும் என்ன, எங்களை அழிக்கவா வந்தீர் அப்படின்னு கேட்குது பிசாசு அவர் வருகிற போதே. அப்போ இவங்க என்ன சொல்றாங்க, பிசாசை கொண்டு இவன் பிசாசுகளை துரத்துகிறான் அப்படின்னும் போது அதற்கான விடையை ஆண்டவர் என்ன பண்றாரு, அங்கே சொல்லுகிறதை பார்க்கலாம். என்ன சொல்றாரு, சாத்தானை சாத்தான் துரத்துவது எப்படி, பிசாசை போய் பிசாசு துரத்துறது எப்படி? ஒரு ராஜ்யம் தனக்கு தானே விரோதமாக பிரிந்திருந்தால் அந்த ராஜ்யம் நிலை நிற்க மாட்டாதே. நம்ம இந்திய நாட்டையே எடுத்துக்கலாம். இந்திய நாடு என்ன, வேற்றுமையில் ஒற்றுமை காணும் நாடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யூனிட்டி இன் டைவர்சிட்டி என்று சொல்றோம். அப்படின்னா இங்கே இந்த இந்திய நாடு பல இன மக்களை கொண்டது, பல மொழி பேசுகிற மக்களை, நூற்றுக்கணக்கான மொழிகள் நம் தேசத்தில் உண்டு. சரியா? வேற எந்த ஒரு தேசத்திலும் இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில், சைனாவுக்கு போனால் வெறும் சீன மொழி தான் பேசுகிறாங்க, ஜப்பானுக்கு போனால் ஜப்பான் மட்டும்தான், அமெரிக்கா போனால் இங்கிலீஷ். இந்த மாதிரி ஒவ்வொரு தேசத்திற்கும் ஒரு மொழிகள் இருக்கிறது. ஆனால் நம் தேசம் ஒரு வித்தியாசமான தேசம். நூற்றுக்கணக்கான மொழிகளை மக்கள் பேசுகிறார்கள். தமிழ், கன்னடம், தெலுங்கு, மலையாளம், இங்கிலீஷ், ஹிந்தி, ஒரியா, பெங்காலி, இப்படி மாநிலத்துக்கு மாநிலம் மொழிகள் வேறுபடுகிறது. அப்போ ஆனால் இந்தியா ஒரே நாடு என்று அழைக்கப்படும். அதுக்கு என்ன காரணம்? தேசம் என்ன இல்லை, தனக்கு தானே பிரிந்திருக்கவில்லை. ஆண்டவர் சொல்றார், தனக்கு தானே பிரிந்திருக்குமானால் அது என்ன, அந்த ராஜ்யம் அழிந்து போகும். ஒரு சிலர் நம்ம தேசத்தில் பிரிவினையை உண்டாக்குகிறாங்க. அதனால தேசத்தில் கலகம் உண்டாகிறது, குழப்பம் உண்டாகிறது. நமக்கு தெரியும் இல்லையா? தேசத்தில் ஒரு சாராரை உயர்த்துகிறதும் ஒரு சில இனங்களை தாழ்த்துகிறதும் அநேக நேரங்களில் காணப்படுகிறது. ஆங்கிலேயர் இந்தியாவுக்கு வர்றதுக்கு முன்னால் தேசம் அப்படிதான் பிரிவுண்டு பிளவுபட்டு காணப்பட்டது. அதனால்தான் அந்த காலத்தில் இருந்து என்ன இந்தியா ஜாதிகள், பல ஜாதிகளுடைய கூட்டமைப்பாக இருந்துச்சு. இவங்க மனு தர்மம் என்கிற பெயரில் பல ஜாதிகள் இந்திய தேசத்தில் இருந்தது. ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, அப்படி அவர்கள் பிரிந்திருந்ததுனால தான் ஆங்கிலேயர் உடனடியாக நம்முடைய தேசத்தை அடிமைப்படுத்த முடிந்தது. பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் ராஜா, ஒரு இதுக்கும் ஊருக்கு ஒரு ராஜா இருந்துக்கிறான். ஆனால் ஆங்கிலேயர் அடிமைப்படுத்தின பின்புதான் இந்தியா என்பது எவ்வளவு பெரிய ஒரு தேசம் என்பது அனைத்து மக்களுக்கும் தெரியக்கூடிய ஒரு விஷயமாக இருந்துச்சு. அப்போ ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம் இருக்கும் என்று சொன்னால் அது என்ன ஆயிடுமா? சிதைந்து போகும், அழிந்து போகும். நமக்குள்ள பிரிவினை இருந்தா நாம் என்ன ஆயிடுவோம்? அழிந்து போவோம். அதான் ஆண்டவர் திருப்பி இங்க சொல்லுகிற அடுத்த பாரு, ஒரு வீடு தனக்கு தானே பிரிந்திருந்தால் அந்த வீடு நிலை நிற்க மாட்டாதே. ஒரு வீட்டில் ஒவ்வொருத்தரும் ஒரு திசையில் போகிறவங்களா இருந்தால் அந்த வீடு என்ன பண்ண முடியாது? நிலை நிற்க மாட்டாது. வீட்டுக்குள்ள பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை ஏன் வருது அப்படின்னு சொன்னால், ஒரு மனப்பாடு
இல்லை. அனைவருக்குள்ள அப்பா அம்மா சொல்றதை பிள்ளைகள் கேட்கணும். கணவன் சொல்வதை மனைவி கேட்க வேண்டும். மனைவி சொல்லுகிற நல்ல ஆலோசனைகளை கணவன் கேட்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் குடும்பமானது ஒரு கூட்டாக என்ன பண்ண முடியும், ஒரே ட்ராக்ல அந்த குடும்பம் முன்னேறி போக முடியும். அப்படி இல்லாமல் நீ சொல்றத நான் என்ன கேட்கறது, நான் சொல்றத நீ கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, நீ கேளு, நான் தான் பெரியவன் அப்படின்ற அந்த மனநிலை வருகிற போது குடும்பம் சின்ன பின்னமாகி போகிறது. ஆனால் குடும்பத்தில் பிரச்சனைகளை உண்டாக்குறது தான் யார் வரான்? பிசாசு உள்ள வரான். பிசாசு மறைமுகமாக உள்ள வரான். குடும்பத்துக்குள்ள வந்து நமக்குள்ள இருக்கக்கூடிய வீக்னஸ் அதை பயன்படுத்தி குடும்பத்துக்குள்ள என்ன பண்ணுறான்? பிரச்சனைகளை உண்டாக்குகிறான். அதை குறித்து தான் நமக்கு பழைய ஏற்பாட்டு வேத பாகம் எச்சரித்து உணர்த்துகிறது. எப்படி பிரிவினை வருது அப்படின்றத அங்கே பழைய ஏற்பாட்டில் நம்ம வாசித்தோம். ஆதாம் ஏவாளினுடைய அந்த எதை வாசிக்கிற போது, சரித்திரத்தை நம்ம வாசிக்கிற போது அவர்களுக்குள்ள எப்படி பாவம் வந்தது, ரெண்டு பேரும் போய் என்ன பண்ணுறாங்க, பாவம் செய்து நிர்வாணிகள் ஆனதுனால மறைஞ்சுக்கிறாங்க. காலை குளிர்ந்த வேளையில் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஏதேன் தோட்டத்தில் வழக்கமாக வர மாதிரி வரார். வருகிற போது ஆதாமே எங்கே இருக்கிறாய்ன்னு கேட்கிற போது, நான் நிர்வாணியாக இருப்பதால் ஒளிந்து கொண்டிருக்கிறேன். எதுக்காக ஒளிஞ்சுக்கிறான்? நிர்வாணியாக இருப்பதால் ஒளிந்து கொண்டிருக்கிறான். யார் மேலே பயம்? யார் மேலே பயம்? ஆண்டவர் மேலே. ஆண்டவர் மேலே பயம் இருந்தால் தப்பு செஞ்சுக்க மாட்டான், பாவம் செய்திருக்கான். அவர் மேலே பயம் இல்லை. என்ன பயம்? தான் செய்த பாவத்தினால் தண்டனை கிடைத்து விடுமோ, அதுதான் பயம். அதனால தான் போயிட்டு ஒளிந்து கொள்கிறான். எனக்கு தண்டனை கிடைக்கும் என்பது அவனுக்கு தெரியும். ஏன்னா சொல்லிட்டார், இதை சாப்பிடுகிற நாளில் நீ சாவாய், பாவத்தின் சம்பளம் மரணம் என்பதை பிதாவாகிய தேவன் அவனுக்கு முன்னாலே சொல்லி வச்சிட்டார். அதனால் பயந்து போய் ஒளிந்து கொள்ளுகிறான். ஒளிந்து கொள்ளுகிற போது அங்கே ஒரு கேள்வி கேட்கிறார், நீ நிர்வாணி என்று உனக்கு சொன்னது யார்? அவனுடைய பதில் என்ன? அதுக்கு முக்கியமான ஒரு வார்த்தைக்குறாங்க, நீர் என்னோடு இருக்கும்படி உண்டாக்கின. ஹல்லேலூயா. நீர் என்னோடு கூட இருக்கும்படி. அப்போ ஆதாமு ஏவாள் என்ன பண்ணியிருக்கணும்? என்ன பண்ணியிருக்கணும்? ரெண்டு பேரும் ஒன்னா இருந்திருக்கணும். எங்க பிசாசு வரான் பாருங்க. ரெண்டு பேரும் அங்க ஒன்றாக இல்லை. நீர் என்னோடு இருக்கும்படி தான் உண்டாக்குன அப்படின்றான். இப்போ ஆன்சர்ல இருக்கு, அவன் சொல்ற விடையில இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் பிரிந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு ஆபத்து. அதான் சொல்ற, ஒரு மனப்பாட பத்தி ஆண்டவர் இங்க பேசுறாரு. ஒரு ராஜ்யம் தனக்குத்தானே பிரிந்தால் அழிந்து போகும். ஒரு குடும்பத்திற்குள்ளாக பிரிவினை உண்டால் அந்த குடும்பம் அழிந்து போகும். அப்போ இரண்டு பேரும் பிரிந்து இருந்ததுனால, எந்த விதத்தில் பிரிந்தாங்கன்னு தெரியாது, சண்டை போட்டு பிரியல, ஏதோ ஒரு விஷயத்துல. எங்க ஆதாம் போறானோ அங்க ஏவாள் இருந்திருக்கணும், ஏவாள் எங்க போறாளோ அங்க இருந்திருக்கணும். இருந்திருந்தா அவன் பிசாசு வந்து பேசுகிற போது என்ன பண்ணிக்கலாம், யாராவது ஒருத்தர் அட்வைஸ் பண்ணுவோம், வேணாம் ஆண்டவர் சொல்லிட்டாரு நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பான். ஆனால் அந்த ஆலோசனை கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தில் அங்கே யாரும் இல்லை. அதனால தான் என்ன ஆகுதாங்க, வீழ்ச்சி என்பது உண்டாகிறது. இப்போ விளங்குதா? நம்முடைய வேத பாகத்தில் எப்படி அந்த கோர்வையாக கொடுத்துருக்குறாங்கன்றதை நம்ம கொஞ்சம், அதனால தான் வசனங்களை வாசிக்கிற போது என்ன பண்ணணும், எல்லாத்தையும் உன்னிப்பாக கவனிக்கணும். ஏதோ என்ன சும்மா கொடுத்துடல, பழைய ஏற்பாட்டு பாகத்தோடு இது எப்படி தொடர்புடையதாக இருக்கிறது, நிருப பகுதி எப்படி தொடர்புடையதாக இருக்கிறதுன்றதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், கவனிக்க வேண்டும். அப்போ பாவம்
அவர்களுக்குள்ளாக வந்தது. பாவம் வந்துச்சு. பாவம் வந்த பின்னால ஆண்டவர் அவர்களை தோட்டத்தை விட்டு வெளியேற்றுகிறதை நாம் பார்க்கலாம். அப்போ ஆண்டவர் இங்க சொல்றாரு, சாத்தான் தனக்குள்ள என்ன இருக்க முடியாது, பிரிந்து இருக்க மாட்டான். நீங்க சொல்ற மாதிரி இல்லப்பா, அவன் ஒற்றுமையாகிறான். இன்னொரு ஊமையில் ஆண்டவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஒரு இடத்தில் ஒரு பிசாசு இருந்தது. அந்த இடத்திலிருந்து அது வெளியேறின போது, வெளியேற்றப்பட்டது. அது என்ன பண்ணான்? பல இடங்களில் போய் சுற்றி திரிந்தது. தனக்கு தங்குவதற்கு இடம் இல்லாதபடியினால் என்ன பண்ணான்? நான் எங்கெந்து வந்தனோ அந்த இடத்துக்கு திரும்பி போவேன் என்று போனது. அங்கே போகிற போது அந்த இடம் அழகாக அலங்கரிக்கப்பட்டிருந்ததை கண்டு அது இன்னும் 7 பிசாசுகளை உள்ளே அழைத்து வந்தது. அப்போது ஒரு காக்கா கூட்டம் மாதிரி இது. ஏதாவது ஒன்று கிடச்சின்னா என்ன பண்ணோம்? தான் மட்டும் இல்லை, கூட்டத்தோடு வந்து சேர்ந்துடும். இதுதான் பிசாசுக்குள்ள ஒரு குணம். அதனால் பிசாசு வந்து அவனுக்குள்ளே எதிர்த்து நிற்கிறான், மற்ற பிசாசுகளோடு அவன் எதிர்த்து நிற்பான் என்பதெல்லாம் இல்லை. தன்னுடைய ஆசை, தன்னுடைய எண்ணம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் என்ன ஆகணும்? ஐக்கியப்பட்டு இருக்க வேண்டும். அதனால் பிசாசு எப்போதும் தனித்து இருப்பதில்லை. பிசாசினுடைய ராஜ்யம், பிசாசின் கூட இருக்கக்கூடிய தள்ளப்பட்ட தூதர்கள் எப்போதும் அவன் வேலையை செய்து அவன் சொல்லுகிற காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறார். அதனால் பிசாசு என்ன பண்ணுறதுல தனித்து இருப்பது இல்லை என்று ஆண்டவர் சொல்றார். அடுத்தது இன்னொன்று சொல்றார், பலவானை முந்தி கட்டினால் ஒழிய ஒருவனும் பலவானுடைய வீட்டுக்குள் புகுந்து அவனுடைய உடைமைகளை கொள்ளையிட கூடாது. கட்டினானே ஆகில் அவன் வீட்டை கொள்ளையிடுவான். இப்போ நம்முடைய திருச்சபைன்னா நம்ம இங்க சொல்ல, ஒட்டுமொத்தமாக திருச்சபைகளில் ராஜ்யம் எப்படி இருக்கு? ஒற்றுமையா இருக்கா? பிரிந்து இருக்கிறது. யோசிப்பாங்க, ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் எவ்வளவு உண்மைன்றதுப்பாங்க. பிரிந்து இருக்கிறதுனால தேசம் கட்டப்படாமல் இருக்குது. இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரிவினைகளால இன்றைக்கு எதுவும் கட்டப்படாமல் மருத்துவமனைகள் மூடப்பட்ட நிலைமையில் இருக்கிறது. பள்ளிக்கூடங்கள் எல்லாம், ஆசிரியர்கள் எல்லாம் வெளியேற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மாணவர்களுடைய எண்ணிக்கை எல்லாம் குறைந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா கர்த்தருக்கு கீழ்ப்படியவில்லை, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. இப்போ ஆண்டவர் சொல்லுகிற காரியம், உங்களுக்குள் நீங்கள் ஐக்கியமாக இருந்தால் எதை என்ன பண்ண முடியும்? சாதிக்க முடியும். பிரிவினை இருந்தால் அந்த இடத்துல ஆண்டவர் என்ன பண்ணுறதில்லை, கிரியை செய்வதே கிடையாது. பிரிவினையின் ஆவின்னு சொல்றார். பிசாச ஒரு பிரிவினையின் ஆவின்றார். குடும்பத்தில் பிரிவினையின் ஆவியை கொண்டு வரோம். கணவன் மனைவிக்குள்ள பிரிவினையின் ஆவி. எப்போ அந்த பிரிவினையின் ஆவி வருது? கர்த்தருக்கு பயப்படாமல் போகிற போது. ஆதாம் ஏவாளுக்குள்ள அதுதான் இருந்தது. ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுத்திருந்தாரு. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவர்களுக்கு இருந்திருந்தால் என்ன பண்ணிக்க மாட்டாங்க? அந்த தவறு பண்ணியிருக்க மாட்டாங்க, அந்த பாவத்தை செய்திருக்க மாட்டாங்க. அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எங்க இருக்கிறதோ, ஒரு குடும்பத்தில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்குமானால் அந்த குடும்பத்தில் அன்பு என்பது கர்த்தருடைய குணாதிசயங்கள் இருக்கும். அன்பு இருக்கும், ஒற்றுமை இருக்கும், ஒரு அனுசரணன்றோம் இல்லையா, அட்ஜஸ்ட் பண்ண அது இருக்கும். பிள்ளைகளுடைய வாழ்க்கை செழித்து இருக்கும். அப்பா அம்மா சொல்கிறத கேட்குறாங்க அப்படின்னாலே எப்படி இருக்கும்? அந்த குடும்பம் செழித்து இருக்கும். அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், சங்கீதத்தில் அதுதான் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்ன பண்ணா நமக்கு மன்னிப்பை கொண்டு வருது. நல்லா வாசித்து பாருங்க, சங்கீதத்தில் அது அழகாக எழுதப்பட்டிருக்கிறது.
சங்கீதம் 130 சங்கீதக்காரன் அழகாக அதை சொல்லுவதை நாம் பார்க்கலாம். உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. பயப்பட்டா என்ன உண்டு? மன்னிப்பு உண்டு. கர்த்தருக்கு பயப்பட அங்க இல்லை. ஆதாம் ஏவாள்கிட்ட அந்த பயம் இருந்திருந்தால், ஆண்டவரே நாங்கள் பாவம் செய்தோம், மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு கேட்டுப்பான். அந்த பயம் இல்லை. தான் தண்டிக்கப்படுவோம் அவர் சொன்னதை மட்டும் யோசித்துக்கலாம். அவரிடத்தில் திரளான மன்னிப்பு உண்டு என்பதை அவன் என்ன பண்ணல, அவங்க கொஞ்சமும் நினைக்கவே இல்லை. அதே இதில் பாருங்க, இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக, கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. அவர் மேல் நம்பிக்கை வைங்க. அவரிடத்தில் என்ன இருக்கு? திரளான மீட்பு உண்டு. அதோடு மட்டுமல்ல, சகல அக்கிரமங்களினின்றும் அவர் என்ன பண்ணுவாரோ மீட்டுக் கொள்வார். எப்போ? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அதுதான் முக்கியம். அதனால்தான் சங்கீதக்காரனுக்கு அந்த பயம் இருந்தது, கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயம். 2 எக்ஸாம்பிள் சொல்ல முடியனால, சவுல் தாவீதுக்கு முன்னால ராஜா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவனுக்கு இல்லை. ஆண்டவர் எதை செய்யக்கூடாது என்று சொன்னாரோ, ஒரு போருக்கு போகிறான், அந்த இடத்தில் நீ போர் செய்கிற போது உனக்கு வெற்றியை தருவேன், ஆனால் அங்கிருந்து எந்த ஒரு பொருளையும் என்ன பண்ணக்கூடாது, எடுத்துக்கொண்டு வரக்கூடாதுன்றார். ஆனால் என்ன பண்ணுறோம், அங்கே இருக்கக்கூடிய பொருட்களை எடுத்து கொண்டு வருவது மட்டும் இல்லாமல் ஆடு மாடு காளைகளெல்லாம் எடுத்துன்னு வரோம். எடுத்துன்னு வந்துட்டு அவன் வச்சுட்டு இருக்கிறான். அப்போ திருப்பி கேட்குறான், நான் என்ன சொன்னேன், நீ என்ன பண்ண அப்படின்னும் போது, ஆண்டவருடைய இந்த காளைகளை கொண்டு உமக்கு பலி செலுத்தி உம்மை நான் ஆராதிப்பேன் அப்படின்னு. அதே சங்கீதக்காரன் என்றால், பலியை நீர் விரும்புகிறதில்லை, தகல பலி உமக்கு பிரியமானதல்ல. கடவுளுக்கு ஏற்கும் பலிகள் நைந்ததும் நொறுங்குடதமான ஆவிதான். எப்படி இப்பட்ட வசனம் பாரு. அப்போ இவன் சொல்ற வார்த்தை, ஆண்டவருக்கு பயந்துதான் அதை செஞ்சிருக்க மாட்டான். அதனால் அவன் விழுந்து போனான். கர்த்தர் அவனை தள்ளி விடுகிறார். ஆனா அதே தாவீதுக்கு அந்த நிலைமை வருது. என்ன வருது? ஆண்டவருடைய வார்த்தையை மீறி பாவம் செய்கிறான். உரியாவின் மனைவியை இச்சித்து திருமணம் செய்கிறான். அடுத்த நிமிஷம் அவனுக்கு எச்சரிக்கை வருகிறது, நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்கிற போது ஓடி போய் மனம் கசந்து ஆடுறான். அதான் 51வது சங்கீதம். ஆண்டவருடைய சமூகத்தில் ஊற்றி விடுகிறான் தன்னுடைய பாவத்தை. ஆண்டவரே, உமக்கும் விரோதமாக நான் பாவம் செய்தேன். அதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஒருவனுக்கு இருக்குமானால் எந்த விதத்தில் அவன் தவறு செய்யவே மாட்டான். நம்ம ஆலயத்தில் நமக்கு கர்த்தருக்கு பயப்பட பயம் இருக்கான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பெரிய ஊழியக்காரர்களுக்கு கூட அந்த பயம் இல்லை. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்குமானால் ஊழியங்கள் ஒழுங்கா நடைபெறும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயங்கள் இருந்திருக்குமானால் நம்முடைய ஸ்தாபனங்கள் எல்லாம் எப்படி இருந்துக்கும்? அழிந்து போயிருக்காரு. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் மிக மிக முக்கியமான. ஒரு குடும்பத்தில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்குமானால் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி வளரும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அந்த பயம் இல்லைன்னா பிள்ளைகள் தாறுமாறாக போயிடுவாங்க. நம்ம வாழ்க்கையிலையும் அந்த பயம் இல்லை என்று சொன்னால் நம்ம கூட வாழ்க்கை தாறுமாறாக போயிடும். அதுதான் நம்ம பார்க்குறோம். அந்த பயம் இல்லாததுனால இன்னைக்கு எல்லாத்தையும் நாம் இழந்து நிற்கிறோம். இன்னைக்கும் பயம் இல்லை. தான் செய்வது தான் சரி, தான் நடப்பது தான் சரி என்கிற நிலைமையில் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கு. அதை மாற்றும்படியாக என்ன பண்ணணும்? நம்ம ஜெபிக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதர்களை கர்த்தர் இந்த ஸ்தாபனங்களை நிர்வகிக்கும்படியாக கொண்டு வர வேண்டும். பயப்படணும் கடவுளுக்கு.
உள்ள நுழையும் போது அந்த பயம் இருக்கணும். கர்த்தருடைய சன்னிதானத்துக்கு நான் போகிறேன், நான் கொடுக்குற பிரசங்கம் எனக்கு இல்லை, அதாவது வந்திருக்கிற சபையாருக்கல்ல, அது எனக்கே என்பதை என்ன பண்ண முதல்ல ஊழியர்கள் நினைக்க வேண்டும். எனக்கு அது முதல். பேசுகிற வார்த்தை ஆண்டவர் பேசுகிறார் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அந்த வார்த்தையை, ஆண்டவருடைய வார்த்தையை பேசுகிற போது அது தேவனே பேசுகிறார். அப்போது அது என்னவா எனக்கு முக்கியமானது, எனக்கு முக்கியமான, முதல்ல எனக்கு முக்கியம். நான் அதன்படி நடக்கிறேனா அப்படின்றத பார்க்கணும். மோசே கடவுளால் நேசிக்கப்பட்ட மனுஷன் தெரியும். ஆனால் அவனை கர்த்தர் என்ன பண்றார், ஒரு முறை கொல்ல வருகிறார். என்னத்துக்கு கொல்ல வருகிறார்? ஒரு கட்டளையை அவன் செய்யவில்லை. என்ன கட்டளை? ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டது, உன்னுடைய வம்சத்தார் எல்லோரும் என்ன பண்ணணும், விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருந்தது. மோசே அந்த நேரத்தில் அவனுக்கு 2 பிள்ளைகள் பிறக்கிறது. சிறியவன் பிறக்கிற போது அவன் எகிப்துக்கு போக வேண்டும் என்று ஆண்டவரால் கட்டளை பிறக்கிறது. அப்படி கட்டளை பிறக்கிற போது அவன் புறப்பட்டு போகிற நேரத்தில் தான் ஆண்டவர் அவனை கொல்ல வருகிறார். ஏன் கொல்ல வருகிறார்னு பார்த்தா, அவனுடைய அந்த வேதத்தில் அதற்கான விஷயம் சொல்லப்படவில்லை. ஆனால் ஏன் கொல்லப்படுகிறார் என்று சொன்னால், அந்த பிள்ளைக்கான விருத்த சேதனம் பண்ணப்படவில்லை. அப்போ ஏன் மோசேயை கொல்லணும்னா, மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நீயே தலைவன் இல்லையா, உன்னை தலைவனாக மாற்றி நான் அனுப்ப போகிறேன், ஆனால் நீ என் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தாயா? நீ என் கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் ஜனங்களை மாத்திரம் இதை செய் என்று எப்படி சொல்லக்கூடும்? அதனால தான் அவனை கொல்றதுக்கு ஆண்டவர் போகிறதையும், அந்த நேரத்தில் அவனுடைய மனைவி அந்த பிள்ளைக்கு உடனடியான விருத்த சேதனம் பண்ணி மோசேயின் முன்பாக அந்த முன்தோலை எரிகிறதையும் அங்கே நம்ம வாசிக்கிறோம். ஏன் இதை சொல்கிறேன்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்பது நாம் சரியாக இருக்கிறோமா, சரியாக நடக்கிறோமா என்பதை அது நிதானித்து உணரச் செய்யும். அதனால தான் சங்கீதக்காரன் என்ன சொல்கிறான், பிள்ளைகளே வந்து எனக்கு செவி, அதான் முக்கியம். பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்கிறதா யோசித்துக்கலாம். பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை உங்களுக்கு போதிப்பேன். வேற எதுவும் சொல்லலாம். கர்த்தருக்கு பயனா அவனுடைய வாழ்நாளில் கர்த்தருக்கு பயந்து நடந்தான். அதனால அவன் சொல்லுகிற காரியம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நான் உங்களுக்கு போதிப்பேன். ஓ, எவ்வளவு முக்கியமானது. நம்ம ஆண்டவரை நம்ம சும்மா என்ன பண்ணக்கூடாது, யோசிக்கக்கூடாது. அண்ட சராசரங்களை உருவாக்கி ஆளுகை செய்கிற ஒரு பெரிய தேவன். அவர் கொடுக்கிற கிருபைகள் அதிகம். அதை தான் வந்துட்டு நம்ம பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிற அந்த நிருப பகுதியில் வாசித்தோம். அவர் கிருபை பெறுகிறது. உங்க வாயில எப்போ என்ன வரணுமா, என்ன வரணும்? ஸ்தோத்திரம் வரணும். பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறது, ஸ்தோத்திரங்கள் அதிகரிக்க அதிகரிக்க கிருபை பெறுகிறது அப்படின்றார். இப்போ ஒவ்வொருத்துக்கும் ஸ்தோத்திரம். யோபு எல்லாத்தையும் இழந்து போனான். அவன் சொல்லுகிற வார்த்தை என்ன? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். துன்பமோ துயரமோ சந்தோஷமோ மகிழ்ச்சியோ எதுவானாலும் ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அவரை துதிக்கிற துதி எப்போதும் நம் வாயில் இருக்க வேண்டும். அதனால் தான் கிருபை பெருகுகிறது. அந்த கிருபையினால் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறதை வாசிக்கலாம். அப்போ கிருபை பெருகும்படியாக என்ன பண்ணணும்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்க வேண்டும். நம்ம கர்த்தருக்கு பயந்தோம்னா அவர் நம்மை தோளின் மேல் சுமப்பார். மறந்துடாதீங்க. பிள்ளைகள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தால் அவர் ஒரு மேய்ப்பனாக ஆடுகளை சுமக்கிற ஒரு மேய்ப்பனை போல தன் தோளின் மேலே உங்களை சுமந்து கொள்வார். குடும்பத்தை சுமந்துக்குவார், ஸ்தாபனங்களை சுமந்து. அவரை மீறி எந்த காரியமும் செய்யவே
முடியாது. ஆகவே கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், நம் வாயில் எப்போதும் அவருடைய துதி என்ன பண்ணோம், இருந்து கொண்டே இருக்க வேண்டும். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.